கிராமத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள தேன் மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி கட்டுமானங்களை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களுக்கு வகுப்பறை இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தேன்மலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் தாளராக கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் சிறு கிணத் தண்டபாணி என்பவர் நடத்தி வருகின்றனர். இவர் பேருந்து நிலையம் எதிரே 2 மாடி கட்டிடத்திற்கு மட்டும் அனுமதி பெற்றுள்ள நிலையில் 3 மாடி கட்டுவதற்கு சேலத்தில் அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாத கூறி 4 தளங்களில் வரை கட்டிடம் கட்டி அதில் வகுப்பறைகள் அமைத்து மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இவர்களுக்கு முறையான விளையாட்டு மைதானம் மற்றும் அடிப்படை வசதிகளை கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் தண்டபாணி செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் பலமுறை புகார் தெரிவித்து வந்தனர். இருப்பினும் இவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளுக்கு வரவழைத்து தன்னை மிகவும் பெரிய மனிதர் போல் தன்னை காட்டிக் கொண்டார். சமூகத்தில் இவருக்கு நல்ல பெயர் இருப்பதையும் போலவே காட்டி வந்தார். இந்த நிலையில் தண்டபாணியின் அலுவலகம் இருக்கும் மேல் மாடியில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான ரூம் அமைத்து அதில் கட்டில், சோபா, ஏசி என சகல வசதிகளுடன் மேலே அவர் தங்கி இருந்து வருகிறார். மேலும் அதிகாரிகள் வந்தார்கள் என்றால் அவர்களை அந்த அறைக்கு அழைத்து சென்று தனி கவனிப்பு செய்து வந்துள்ளார். மேலும் இவர் மீது ஏற்கனவே பள்ளி மாணவனை காதோடு அறைந்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் இவர்கள் மீது இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் முறையாக 6ஆம் வகுப்பு கூட படிக்கவில்லை என இவருடன் படித்தவர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் இவர் தன்னைத்தானே கல்வி தந்தை என மாறுதட்டி சொல்லி வருகிறார். இவர் உண்மையிலேயே பட்டப்படிப்புகள் படித்துள்ளாரா? இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள கல்வி தந்தை என்ற பட்டம் உண்மையாக என கல்வித்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் விசாரிக்க வேண்டும் என பெற்றோர் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து புகார் வருகின்றனர். இந்த நிலையில் இவரது அண்ணா மகனான வக்கீல் முருகானந்தம் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்து அதில் திட்ட அனுமதியின்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள் கட்டியதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த பள்ளியில் நகரமைப்புத்துறை உதவி இயக்குனர் மேற்கொண்ட ஆய்வில் அனுமதியின்றி கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே திட்ட அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டுமானங்களை இடித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அப்போது பள்ளி நிர்வாகம் தரப்பில் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் நட்பு கல்வியாண்டு முடியும் வரை அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதிகள் மாணவர்களின் நலன் கருதி வரும் ஏப்ரல் மாதத்தில் வகுப்புகள் முடிந்தும் மே மாதத்தில் இடிக்க உத்தரவிட்டனர். குறிப்பாக அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் முன்பாக இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை இடித்து அகற்றப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் கட்டிடம் இடிக்கப்பட்டால் இப்பள்ளியில் பயிலும் 2000 மாணவர்கள் அமர்வதற்கு வகுப்பறைகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இதனால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் முறையாக அனுமதி வழங்காமல் எவ்வாறு 4ஆம் தளம் கட்டினார், அதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை விசாரித்த அதிகாரிகள் மீது கல்வி தந்தை தண்டபாணி மீதும் மேலும் ஒரு வழக்கு பதிய வேண்டும் என பல தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. அரசாங்கத்தின் முதன்மை கல்வி செயலாளர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு மாநில அரசு செயலாளர், பள்ளி கல்வித்துறை செயலகம், நகர மற்றும் கிராம திட்டமிடாமல் இயக்குனர், நகர மற்றும் கிராம திட்டமிடாமல் இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர், நகர துணை இயக்குனர், மாவட்ட நகர மற்றும் கிராம திட்டமிடல் உதவி இயக்குனர் ஆகியோரது அனுமதி இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளாக இவ்வாறு இப்பள்ளி கட்டிடம் செயல்பட்டது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்.